அதான் லட்சுமி கிடைச்சிட்டால, பிறவு என்ன உங்களுக்கு கேடு? மூஞ்சி எதுக்கு இப்படி உருன்னு வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீரு? லட்சுமி கிடைச்சிட்டா ராணி. ஆனா அவளை கடத்திட்டு போனவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? அதான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டால, கழுதையை விட வேண்டிதானே. கடத்திட்டு போனவனை இப்ப தேடி எங்க அலைய போறீரு? என்னம்மா இப்படி பொறுப்பு இல்லாம பேசுதீங்க? கடத்திட்டு போனவன அப்படியே விட முடியுமா? அந்த கள்ளப்பையில பிடிக்க வேண்டாமா? கரெக்டா சொன்னீங்க சார். இவ இப்படித்தான் லூஸ் மாதிரி என்னத்தையாவது உளறிட்டு கிடப்பா. இவ சொல்றதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். சரி அண்ணாச்சி, அது இருக்கட்டும். நீங்க அவங்க எல்லாரையும் வர சொன்னீங்களா? லட்சுமி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்போ வருவாங்களாம்? சொல்லியிருக்கேன் சார், ஃபோன் அடிச்சு சொல்லிட்டேன். இந்த இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. லட்சுமி வாமா, உன்னைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆமா தலைவரே, ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். எல்லாரும் உட்காருங்கம்மா. நாங்க எல்லாரும் வருவோம்னு தெரியும்ல, 4-5 சேர் எடுத்து போட்டிருக்க வேண்டியதானே. ஒரே ஒரு சேர் வச்சுக்கிட்டு எல்லாரையும் உட்காருன்னு எப்படி உட்கார? சேரெல்லாம் ஒசக்க மொட்டை மாடியில் கிடக்கு, எடுத்துட்டு வந்து போட ஆள் இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்களேன். தலைவியக்கா, அட்ஜஸ்ட் தானே பண்ணணும், பண்ணிடுவோம். அத்தை பாட்டி, நீங்க வயசான ஆள் இல்ல, நீங்க சேர்ல உட்காந்துக்கோங்க, நான் கீழே உட்காந்துக்கிடுதேன். வேண்டாமட்டி, நீ சொன்னதே போதும். போலீஸ்காரு உன்கிட்ட கேள்வி கேட்கணும்னு தான் வர சொல்லியிருக்காரு. நீ அவருக்கு நேராக உட்காந்தாதான் அவருக்கு மூஞ்ச பார்த்து நல்லா பதில் சொல்ல முடியும். அவருக்கு சரிக்கு சமமா பதில் பேச வேண்டாமா? நீ சேர்ல உட்காரு, நான் கீழே உட்காந்துக்கிடுதேன். சரியா? என்ன அத்தை பாட்டி இப்படி சொல்லுதீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, நீங்க எல்லாம் கீழே உட்காரும் போது நான் மட்டும் இப்படி மேல உட்கார முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சுமி. நாங்கள் யாருமே எதுவுமே நினச்சிக்கிட மாட்டோம். எல்லாம் நம்ம எல்லாரும் அப்படியே பழகிருக்கோம். நீ உட்காரு, நீ சேர்ல உட்காந்து பதில் சொல்லு, நாங்கள் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சொல்லுதீங்க? சரி, அப்ப நான் சேர்ல உட்காந்து பதில் சொல்லுதேன். லட்சுமி, போலீஸ்காரங்க அந்த தேங்காய் துருவுற மாதிரி நல்ல துருவி துருவி கேள்வி கேட்பாங்களாம்ல, நல்லா பார்த்து பதில் சொல்லுன்னு. அப்போ தான் அந்த திருட்டு பையில பிடிச்சி தூக்கில் போட முடியும். அத்தை பாட்டி, கடத்தல் கேஸுக்கெல்லாம் தூக்கில் போட மாட்டாங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த தொப்பி போட்ட போலீஸ்காரு அவனை தூக்கில் போடுதாரான்னு கேளு. இல்லை போட முடியாதுன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட வந்து சொல்லு. நம்ம எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த திருட்டு பையில அடின்னு அடிச்சு கயத்தில் கட்டி தலையில தொங்க விட்டு வந்துருவோம். சரியா? சரி அத்தை பாட்டி, எல்லாரும் உட்காருங்க. போலீஸ் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். என்ன பாட்டிமா, என் மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு தூர போங்க. யோ தொப்பி, அன்னைக்கு தானே உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சொன்னேன், பாட்டிமான்னு கூப்பிடாத மங்கம்மாக்கான்னு கூப்பிடுன்னு. சொன்ன உனக்கு புரியாதா? ஆமா, பேரை சொல்லி கூப்பிடுறது ஒண்ணுதான் இப்ப கேடு. என் பேருக்கு என்ன குறைச்சல்? இல்லை என்ன குறைச்சல்னு கேட்கேன். மங்கம்மான்னு என்ன அழகா எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பேர் விட்டுருக்காவோ. வந்துட்டான் பாட்டியம்மான்னு சொல்றதுக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பொக்கவாய் கிழவன். அவங்ககிட்ட போய் கேட்டுப்பாரு மங்கம்மாக்கா ஆள் எப்படின்னு. அவன் எவ்வளவு அழகா புகழ்ந்து பேசுவோம் தெரியுமா? என்னை பத்தியெல்லாம் விசாரிக்கணும்னா அவன்கிட்ட போய் விசாரி. வந்துட்டான் பாட்டியம்மான்னு சொல்றதுக்கு. இன்னொரு தடவை பாட்டியம்மான்னு சொல்லி பாரு, வாயை தச்சு வச்சிருவேன். சரி சரி, மன்னிச்சிருங்க. இனிமே மங்கம்மாக்கான்னு கூப்பிடுதேன். சரியா? மங்கம்மாக்கா கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன், நான் லட்சுமி கிட்ட விசாரிக்கணும். அவங்க மூஞ்சி மறைக்கி, நீங்க மடியில் உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்க முடி வேற வந்து என் மூஞ்சுக்குள்ளே உழுது. மறைக்கி கொஞ்சம் தள்ளி உட்காருங்களேன். நானும் உன்னைய மாதிரியே கேட்கேன். சரியா? தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசு. இந்த சோபால 3 பேர் உட்காரலாம்ல? 2 பேர் தானே உட்காந்துருக்கீங்க. அந்த தலைவர் அங்கிட்டு தள்ளி போய் உட்காந்து பேச சொல்லேன். இல்லைன்னா தலைவர் எந்திரிச்சு போய் தூர போய் வேற சேர்ல உட்கார சொல்லு. நீ தள்ளி உட்காரு, நான் இங்கதான் உட்காருவேன். அத்தை பாட்டி, எதுக்கு போலீஸ்கார்ட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்க, பிறகு கேசு போட்டு உள்ள தள்ளிட போறாரு. அப்படியா சொல்லுதே? சரி, போன போதுன்னு விடுதேன். அவங்களாம் உங்களை அத்தை பாட்டின்னு தானே கூப்பிடுதாங்க, பேசாம தானே இருக்கீங்க. நான் கூப்பிட்ட மாட்டியா உங்களுக்கு கோவம் வருது? அவளும் நீயும் ஒன்னா இல்ல ஒன்னான்னு கேட்கேன். அவ கூப்பிட்டான்னு நீயும் கூப்பிடுவியோ? கண்ணை கலக்கிடுவேன். சரி, கூப்பிட மாட்டேன் தாயே. தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி மட்டும் உட்காருங்க, நான் அவங்ககிட்ட பேசணும். சார் சார் இருங்க சார், நானே கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கிடுதேன். அவங்க பாவம், அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. நேற்று பூரம் சாப்பிடாம தூங்காம கிடந்து லட்சுமியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, நான் தள்ளி உட்காருதேன். அப்படி சொல்லுங்க தலைவர் தம்பி, நீங்க தான் நம்ம ஆளு. அடியே, உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமா என் மூஞ்சுக்கு முன்னால வந்து நின்றுக்கிட்டு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன டீ வேணும்? நீங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். நெட்டச்சி உட்காரு. ஓஹோ, என் காலுக்கு அடியில் உட்கார வந்தீங்களா? சரி டீ, கீழே உட்காந்துக்கோங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன என்னங்கடி விளையாடுதீங்களா? 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ராணியக்கா உங்க இடுப்புல உட்காந்துருக்கிறது நல்லா இருக்கு. பேசாம ஒன்று செய்தீங்களா? எங்க 2 பேரையும் இப்படியே இடுப்புலயே தூக்கிட்டு போய் அடுப்பாங்கரையில போய் ஒரு 2 டம்ளர் எடுத்து பாலை ஊத்தி நல்லா சீனி போட்டு ஆத்தி 2 பேருக்கு தாரீங்களா? ஸ்ட்ரா டம்ளர் இருந்தா தாங்களே, உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க நல்ல வசதியா இருக்கும். பால் ஒண்ணுதான் இப்ப கேடு. எந்திரிச்சு போங்க டீ. என்ன ராணியக்கா இப்படி எல்லாம் பேசுதீங்க? நீங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருன்னு சொன்னீங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தா இப்ப திட்டுதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும்னா இப்படி அடுத்தவ மடியிலே வந்து உட்காருவீங்க? வேற எங்க இடம் இருக்கு? சொல்லுங்க 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 சொல்லுங்க.
ஏம்மா சலன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா, எங்களை விசாரிக்க விடுங்க. ஏங்க இவங்க 2 பேரையும் பாருங்க, என் இடுப்புல வந்து உட்காந்துக்கிட்டு இறங்க மாட்டேக்காளுங்க. தலைவர் டாடி பாருங்க, மம்மி பாலே கொடுக்க மாட்டேக்காங்க. ராணி நல்ல மாட்டினியா? போ, பிள்ளைகளுக்கு பால் ஆத்தி கொடு. எனக்கு தான் கொடுக்க மாட்டேன், இவங்களுக்கு அது கொடு. போமா. ஐ பாத்தீங்களா மம்மி, தலைவர் டாடியே சொல்லிட்டாரு, எங்களை அப்படியே இடுப்புல தூக்கிட்டு போய் பால் ஆத்தி கொடுப்பீங்களா? நாங்க 2 பேரும் குடிச்சிட்டு பொம்மையை வச்சு விளையாடுவோமா? எல்லாம் என் தலையெழுத்து. தலைவர் என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் நல்ல விஷயம்தான். இப்போ தான் எனக்கு மனசே நிறைஞ்சிருக்கு. நீங்கள் விசாரணை ஆரம்பிங்க. ஏமா லட்சுமி சொல்லுங்கம்மா, உங்களை யார் கடத்திட்டு போனான்னு எதுவும் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். நான் ராத்திரி உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். திரும்ப நான் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது சேர்ல போட்டு என்னை கயத்துல கட்டி போட்டிருந்தாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். இல்லைன்னா அவ்வளோ நேரம் தூக்கிட்டு போகும்போது உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அதான் சார் எனக்கும் சந்தேகமா இருக்கு. இல்லைன்னா ஒரு லேச சத்தம் கேட்ட கூட நான் எந்திரிச்சிருவேன். நான் எந்திக்காம கிடந்திருக்கேன். சேர்ல போட்டு கட்டி போடுற வரைக்கும் எனக்கு தெரியாமல இருந்திருக்கு. ஏமா இதுக்கு முன்னால அந்த குடோன்ல தானே உங்க பிள்ளைகளை கட்டி அடைச்சு வச்சிருந்தாங்க? ஆமா சார், அது அந்த கிட்னி திருட மாறி தான் கடத்திட்டு போயிருந்தான் என் பிள்ளையில. அதுக்கு முன்னால ஒரு தடவை பட்டமா பட்டியை கடத்திட்டு போனான் தெரியுமா? பிறகு கேரளால வச்சு எங்களை போட்ல கடத்த பார்த்தாங்கல்ல, அதுவும் அவன் கூட்டாளிக்கு தான். நானும் ஜெயில புடிச்சு போடுதேன். அந்த திருட்டு போய் எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்துருதானே. நாங்க அவனை கடைசியா பம்பாயில வச்சு பார்த்தோம் சார். பானிபூரி கடை போட்டிருந்தான் பீச்ல. நாங்க கூட கேட்டோம், என்னடா இங்க கடை போட்டிருக்கேன்னு. நான் இப்ப எந்த தொழிலும் பண்றது இல்ல, பானிபூரி மட்டும் தான் வித்துக்கிட்டு இருக்கேன், நான் திருந்திட்டேன்னு சொன்னா சார். இல்லம்மா, அவன் பம்பாயில கிடையாது. அவன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கியிருக்கான். நம்ம ஊர்ல சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அவன் தான் கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கேன். அவன் அதுக்கு பிறகு வரவே இல்லையா? யாருமே வரல சார். ஆனா மயக்கத்துல இருக்கும்போது 2-3 பேச்சு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது அவன் குரல் மாதிரி தான் இருந்துச்சு. அவன் கூட இந்த சின்ன பையலுக 2 பேர் இருப்பானுங்கல்ல, குட்டை பையலுக, அவனுக்கு குரலும் கேட்ட மாதிரி இருந்துச்சு சார். அப்படியாம்மா? அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு கேட்டுச்சா? ஏதோ கடத்தல் வேலைக்கு போகணும், தங்கம் கடத்தணும், அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அது மட்டும் லேசா காதுல விழுந்துச்சு. வேற எதுவும் எனக்கு தெரியல சார். பரவாயில்லம்மா, 2 நாளா உங்களை கட்டி போட்டு வச்சிருந்திருக்கான். நீங்க சோறு தண்ணி இல்லாம கிடந்திருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்லையே, நல்லபடியா வந்து சேர்ந்துட்டீங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சார். எப்படியாட்டி யாராட்டி என்னை தேடி வந்து கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் நம்பிக்கையை கைவிடாம இருந்தேன். என்னை ஒரு வாரத்துல கட்டி போட்டு வச்சிருந்தான் ஏதோ ஒரு ரூமுக்குள்ள. நான் அங்க இருந்து ஸ்டூலோட சேர்த்து குச்சி வாசல் கிட்ட வந்துட்டேன். அதனாலதான் இவங்க எல்லாம் பேசுற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் அங்க தூரமா இருந்திருந்தேன்னு எனக்கு கேட்டிருக்காது சார். சரிம்மா, நான் 2 நாள்ல எப்படியாவது நாங்க அந்த திருட்டு பையில கண்டுபிடிச்சிருந்தோம். சரியா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் பத்திரமா இருங்க. தனி எங்கேயும் வெளியே போகாதீங்க. பிறகு உங்களை நீங்க நல்லா பாத்துக்கோங்க. சரியா? நான் எப்படியாட்டும் அவனை கண்டுபிடிச்சிருந்தேன். ஆமா சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சு அவனை ஜெயில போடுங்க. அவன் வேற யாரையும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. பாத்தீங்களா, அவன் கிட்னி திருடன். கிட்னியை பூரா தோண்டி வித்துருவான். பயப்படாதீங்கம்மா, அடுத்து யாருக்கும் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிடுதேன். சரியா? ரொம்ப நன்றி சார். சரிம்மா, விசாரணை முடிஞ்சிட்டு நீங்க வீட்டுக்கு போலாம். அப்படியா சார், போலாமா? ஆமாம்மா, உங்ககிட்ட இது கேட்கறதுக்கு தான் வர சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு கூட கேட்கலாம். பிறகு உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்ல, அதனாலதான் கூப்பிடல. சரியா? நம்ம தலைவர் வீடு இருக்குல்ல, அதனாலதான் இங்க வர சொல்லிட்டேன். பரவாயில்லையே தொப்பி மண்டையா, நீ நல்லவனா தான் இருக்க. ஏக்கா, நான் நல்லவன் தான்க்கா. எக்கா இல்ல தம்பி, மங்கம்மாக்கா சொல்லு. மங்கம்மாக்கா. என்ன தம்பி சொல்லு, அக்காக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கியா? ஏக்கா, ஒன்றும் வாங்கிட்டு வரலக்கா. பாக்கெட்ல துப்பாக்கி வச்சிருக்கேன், எடுத்து சுடட்டா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டுல. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போவோமா? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, நான் மரத்தடிக்கே போறேன். என்ன லட்சுமி இப்படி சொல்லுதே? உன்னை மரத்தடியில் விட்டுட்டு நம்ம நாங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியுமா? நீ என் வீட்டுக்கு வா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரியா? நீ என் வீட்டுக்கு வா. இல்ல இளிச்சக்கா, நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, நான் யாருக்கும் பாரமா இருக்க மாட்டேன். லட்சுமி இனிமே எதுக்கு கோவிச்சுக்கிட்டு இருக்க? நீ உன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? அத்தை பாட்டி, நீங்களும் புரியாம பேசாதீங்க. என் வீட்டுக்காரர் என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் காணாம போயிருக்கேன். என்னை தேடி கூட வரல அந்த மனுஷன். நான் எப்படி போக முடியும் வீட்டுக்கு? அந்த வீட்டுக்கு நான் போனேன்னு எனக்கு மரியாதை இருக்குமா? கொஞ்சம் விட்டு கொடுத்து போயேன் டி. உன் பிள்ளைகள் அங்கே இருக்குல்ல, உங்கள் மாமனார் மாமியார் இருக்காங்க, அவங்களுக்காகவாது நீ போகலாம்ல. வேண்டாம் அத்தை பாட்டி, நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் அந்த மனுஷன் மூஞ்சில முழிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நான் இப்படியே காடுகாரனைய வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிருதேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வாயேன் டி, என் பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிடுதேன். இளிச்சக்காக்கு சொன்ன அதே பதில் தான் உங்களுக்கும். நான் யார் வீட்டுக்கும் வரமாட்டேன். என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? நீங்கள் வீட்டுக்கு போவீங்கன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டேன். நீங்கள் என்னடானா இப்படி போக மாட்டேங்கீங்களே. உங்க எல்லாருக்கும் அந்த மனுஷன் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. சரி, ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு, மறுபடியும் இவங்க போக வேண்டியதானே? அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் தோணும். ஆனா அதுல இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு தானே தெரியும். அந்த மனுஷன் சொல்லும் போது அவர் மூஞ்சி எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி எல்லாம் பேசினாரு, அந்த வேதனை எனக்கு தானமா தெரியும்.
லட்சுமி அக்கா சொல்றதெல்லாம் கரெக்டு தான். பேசாம ஒன்று செய்யுமா, நேரா போய் ஒரு வக்கீல போய் பார்த்து டைவர்ஸ் வாங்கிடுவோம். டைவர்ஸ் வாங்கி கையில் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு நாளை பின்ன வசதியா இருக்கும்ல. அடியே உன் வாயில ஆசிட் ஊத்தி கழுவுடி. குடும்பத்தை பிரிக்க பாக்கியோ? எங்க வீட்டுக்காரர் ஏதோ கோவத்துல இருக்காரு, அவரே மனசு திரும்பி வந்து என்னையும் கூட்டிட்டு போவாரு. நீ இப்படி எல்லாம் பேசாதே. உங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னா மட்டும் கோவம் வருது. அப்ப வீட்டுக்கு போறதுக்கு என்ன உங்களுக்கு? நீங்க எல்லாரும் உங்க வேலையை பார்த்துக்கிட்டு உங்க வீட்டை பார்த்து போங்க, சரியா? நான் என் கதையை நான் பார்த்துக்கிடுதேன். எல்லாரும் கிளம்புங்க. என்னட்டு இப்படி சொல்லுதே? உன்னை விட்டுட்டு நாங்கள் எப்படி போவோம்? அதுக்குன்னு நீங்களும் என் கூட ரோட்டு காட்டுல அலைய முடியுமா? வீட்டை பார்த்து போங்க. வெயில் காலம் வந்துட்டு நம்ம வெயில் வேற மண்டையை பொழக்கும், சரியா? யாரும் வெயிலுக்குள்ள கடந்து கஷ்டப்பட வேண்டாம். எல்லாரும் வீட்டுல போய் நல்ல ஃபேனை போட்டுட்டு ஏசி இருந்த ஏசியை போட்டுட்டு வீட்டுக்குள்ள கடங்க. ஏக்கா, எங்க வீட்டுல எல்லாம் ஏசி எல்லாம் போட வேண்டாம்க்கா. ஜன்னல் கதவை திறந்து வச்சாலே நல்ல சிலு சிலுன்னு காத்து வருது. அடியே ஒத்த ரோசா, குடுமையை பிடிச்சி ஆஞ்சிட்டு விட்டுருவோம் பார்த்துக்கோ. அவளே மனசு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா, அவட்ட போய் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம இருக்க மாட்டியா? ஃபேனு போட வேண்டாம், நல்ல காத்து வரும்னு தானே சொன்னேன். அதுக்கு ஏன் கோவப்படுதீங்க? நீ போ, வீட்டுக்கு போ. உன் புருஷங்காரன் வீட்டில் இருக்கான். போய் ஏதாவது குழம்பு வச்சு கொடு. போ, நான் பேசிட்டு வாரேன். ஏன் நான் மட்டும் வீட்டுக்கு போகணும்? என்னை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஹோட்டல்ல போய் பிரியாணி திங்கலான்னு பாக்கீங்களோ? அது மட்டும் நடக்கவே நடக்காது. நான் போவே மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். போக மாட்டேனே. இப்ப என்ன பண்ணுவீங்க? போடி போக்கத்தவளே, நேரம் கட்ட நேரத்தில் வந்து என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? பேசாம இரு. லட்சுமி, சரி, வீட்டை விட்டு வந்தாலும் வந்தேன். எங்க பார்த்தாலும் இந்த மனுஷன் கூப்பிடுற மாதிரி இல்ல காதுல கேக்கு. அந்த மனுஷன் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, பின்னால திரும்பி பாருங்க. வீட்டை விட்டு விரட்டினது காணாதா? ஊரை விட்டு போன்னு சொல்றதுக்கு வந்திருக்காரு போல. லட்சுமி வீட்டுக்கு வா. நீங்க வேண்டாம்னா விரட்டி விடுறதுக்கும் வேணும்னா வீட்டுக்கு வான்னு சொல்றதுக்கும் நான் என்ன உங்க வீட்டு நாய்க்குட்டியா? நான் சொன்னது தப்பு தான், தெரியாம சொல்லிட்டேன். வீட்டுக்கு வா, போவோம். பாவி மனுஷா, தெரியாம சொல்லிட்டேன்னு இப்படி ஒரு வார்த்தையில சொல்லுதீரு. 2 நாளா நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 3 நாள் ஆச்சு. ஒரு நாள் பூரா மரத்தடியில கிடந்திருக்கேன். 2 நாளா ஒருத்தன் கூட்டிட்டு போய் என்னை கெட்டி போட்டு வச்சிருந்திருக்கான். இப்பதான் நான் கிடைச்சிருக்கேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும் டி, தெரிஞ்சுதான் வீட்டுக்கு கூப்பிட வந்தேன். வாரியா இல்லையா? பாத்தீங்களா, இப்ப கூட வீட்டுக்கு வான்னு உரிமையோட கூப்பிடல, வாரியா இல்லையான்னு மிரட்டுற மாதிரி கூப்பிடுதீரு. அப்படியெல்லாம் இல்ல, அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வீட்டுக்கு வா. அம்மா தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்பனா நான் வரமாட்டேன். நீங்களா எப்ப திரும்பி வந்து கூப்பிடுதீங்களோ அப்பதான் நான் வருவேன். ஏட்டி, அவன் தான் வந்து கூப்பிடுதான்ல, போக வேண்டியதானே? புரியாம பேசாதீங்க அத்தை பாட்டி, நான் போக மாட்டேன். லட்சுமி, அதான் நான் பண்ணது தப்புன்னு சொல்லுதம்ல, இன்னும் உன்னை சத்தம் போட மாட்டேன். வீட்டுக்கு வா. ஃப்ரெண்ட்ஸ் கூட அலைதேன்னு சொன்னீர்ல. நான் காணாம போய் 2 நாள் ஆச்சு. நீங்க என்னை தேடி வந்தீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை தேடி வந்தாங்க. ராத்திரியும் பகலும் தூங்காம கொள்ளாம கடந்து என்னை வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை குறை சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாத்தீங்களா, இந்த மனுஷன் நம்மகிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிச்சிட்டு நம்மளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் குறை சொல்லியிருக்காரு லட்சுமியை காட்ட. அதனாலதான் சண்டை வந்து வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்காரு. மிஸ்டர் சேகர், உங்களுக்கு என்ன சின்ன தம்பி படத்துல வர்ற பிரபு மாதிரி இருக்கும்னு நினைப்போ? நாங்க ஏதோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்க அப்படி சொல்லிக்கிட்டு அலைதோம். நீங்க அதை கேட்டுக்கிட்டு பேசாம வாயை மூடிக்கிட்டு போறதை விட்டுட்டு எங்க லட்சுமி அக்காவை திட்டிருக்கீரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லட்சுமி அக்காவை வீட்டை விட்டு விரட்டுவீரு? ஏமா, அதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டோம்ல, பேசாம லட்சுமியை என் கூட அனுப்பி வைங்க. எதுக்கு அனுப்பி வைக்கணும்? நீங்க வீட்டை விட்டு விரட்டி விடுவீங்க, நாங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுமோ? டைவர்ஸ் வாங்கி கொடுங்க, டைவர்ஸ். இந்த ஆள் கூட எல்லாம் லட்சுமி அக்கா இருக்கக்கூடாது. ஏமா, வீடுன்னு இருந்தா 1000 பிரச்சனை இருக்கத்தாமா செய்யும். அதுக்குன்னு உடனே வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வந்துடணுமா? வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன பிறகு மானங்கிட்டு போய் நான் அந்த வீட்டுல இருப்பேன் நினைச்சீரோ? நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்ட. எங்க அம்மா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னைய ஸ்கேலை கொண்டு வந்து மண்டையிலேயே அடிக்காக. அவளை போய் கூட்டுவான்னு. என்னால அடி வாங்க முடியல தாயே, நீ வீட்டுக்கு வந்துரு. பாத்தீங்களாட்டி இந்த மனுஷனே, இப்ப தெரியுதா உங்களுக்கு இவர் அருமை பெருமை எல்லாம்? இவரால அடி வாங்க முடியலையா, அதனால என்னை வீட்டுக்கு கூப்பிடுதாரு. நான் வந்துட்டேன்னா எங்க அத்தை அடிக்க மாட்டாங்கல்ல, அதனாலதான் என் மேல பாசத்துல எல்லாம் இவர் கூப்பிட வரல. இவர் கூட போன்னு என்னைய சொல்லுவீங்க பாத்தீங்களா? லட்சுமி, சாரி, மன்னிச்சிருட்டி. நான் செஞ்சது தப்பு தான். அந்த 5000 ரூபா துட்டுக்காக உங்ககிட்ட நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. தெரியாம பேசிட்டேன். எங்க அம்மா அடிச்ச பிறகுதான் எனக்கு புத்தி வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளவு நாள நம்ம எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்தோம், இப்ப திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டோமேன்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு. பிள்ளைகளும் அம்மா எங்கன்னு தவிச்சிட்டு கிடக்காளுங்க. யாரும் சாப்பிடல. வீட்டுல எல்லாம் அழுத மேனிக்கு கிடக்கு. ஒரு 3 நாளா வீட்டுல ஒரே அழுக சத்தமா தான் இருக்கு. தயவு செஞ்சு வந்துரு. இன்னுமோன்ட்டு என்னைக்குமே சண்டை போடையே மாட்டேன். லட்சுமி, நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதட்டி. உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கூப்பிடுதாருல்ல, நீ கொஞ்சம் கருணை காட்டேன். நான் அந்த வீட்டுக்கு போகணும்னா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அவருக்கு சம்மதமானு கேட்டு சொல்லுங்க. என்ன சேகரனாச்சி, கேட்டுச்சா? லட்சுமி ஏதோ கண்டிஷன் இருக்குங்க, அது உங்களுக்கு சம்மதமா? கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? எதுவும் சொல்லி நம்மள மாட்டி விட்டுருவாளோ?
மாட்டியெல்லாம் விட மாட்டேன், பயப்படாதீங்க. சரி, என்ன கண்டிஷன்னு சொல்லு. நான் படிக்கல, வேலைக்கு போல, வீட்லயே கிடக்கேன். சும்மா சும்மா தின்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுத்திக்கிட்டு அலையுதேன். இதானே உங்க பிரச்சனை? அதெல்லாம் இனிமே நடக்காது சரியா? நான் வந்து வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சு என் சொந்த கால்ல தான் நான் நிக்கணும். என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் வாங்கி கொடுத்துக்கிடணும். மாமனார் மாமியாருக்கு தேவைன்னா நான் கொடுக்கணும். என் சொந்த துட்டுல நான் எல்லாம் செய்யணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதம்னா நான் அந்த வீட்டுக்கு வாரேன். மறுபடியும் வந்து அந்த வீட்டில் உங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு என்னால் நிக்க முடியாது. இப்பவுமே இவ்வளவு திமிரு எடுத்து போய் அலையுதா? இதுல இவ வேலைக்கு வேற போயிட்டான்னா வேலைக்கு போறேங்கிற திமிருல என்ன ஆட்டம் ஆடுவா? அதெல்லாம் சரிப்பட்டு வராதே. சரி, என்ன செய்ய, இப்போதைக்கு சம்மதிக்கேன்னு சொல்லி ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம். இல்லைன்னா அவங்க அங்கே போனோன்னே அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. அதனால கூட்டு போயிட்டு பிறவு வச்சு எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சு இவளை வேலைக்கு போடாம செஞ்சிடணும். அவ்வளவுதானே, நீ வேலைக்கு தானே போகணும், தாராளமா போகலாம். உண்மையாவா சொல்லுதீரு? ஆமா, நீ வேலைக்கு போகலாம், நீ சம்பாதிக்கலாம், நீ உன் துட்டை வச்சு நீ செலவழிக்கலாம். சரியா? நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ வீட்டுக்கு வந்தா போதும். அப்பனா சரி, நான் வாரேன். நல்லதா போச்சு. நீ சம்மதிப்பியோ சம்மதிக்க மாட்டியோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, வீட்டுக்கு வாரேன்னு ஒத்துக்கிட்டேன். அடியில இருந்து தப்பிச்சிருவேன். வாரேன் வாரேன், வாங்க போவோம். லட்சுமி, இப்போ தாண்டி எனக்கு மனசு நிறைஞ்சு இருக்கு. நல்லபடியா போயிட்டு வான்னு. போன உடன் கடிதம் போடு, புதினாவும் கீரையும் சேரு, புத்திமதி சொல்ல நாங்க தோழிகள் இருக்கோம். லட்சுமி அக்கா, உங்களை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல லட்சுமி அக்கா. மனசு கஷ்டமா இருக்கு. சரி, நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு நான் மனசு கஷ்டத்தோடயே வீட்டுக்கு போறேன். எனக்கு தினம் ஒரு தடவையாவது ஃபோன் அடிச்சிருங்க சரியா? ஏ கடவுளே, இவளுக்கு தொல்லை தாங்க முடியலையே. இவளுக்கு என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வராளுங்க? நான் என்ன பக்கத்து நாட்டுக்கா போறேன்? பக்கத்து தெருவுல தானே வீடு இருக்கு. ஒரு நாளைக்கு 100 தடவை என்னைய பார்க்க போறாளுங்க. அதுல இவ என்னன்னா போன உடனே கடிதம் போடுங்க, அவ என்னடா தினம் போன் அடிங்க. நான் என்ன செய்ய? இவளுக்கு ஏன் இப்படி இருக்காளுங்க? அது ஒண்ணும் இல்லட்டி, புருஷன் பொண்டாட்டியை வழி அனுப்பி வைக்கும் போது இப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் சொல்லுதாளுங்க. சின்ன பிள்ளைகள் தானே, ஏதோ தெரியாம சொல்லிட்டாளுங்க, விடு. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன இழிச்சக்கா, எனக்கு இவளுக்கு 2 பேரை பத்தி தெரியாதா? 2 பேரும் பாசக்கார பிள்ளைகள். என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காளுங்க. பாசம் இல்லைன்னா இப்படி தூங்காம கொள்ளாம 2 நாளா பின்னாடியே அலைஞ்சிருப்பாளுகளா? சரிட்டி, நேராவது உங்க வீட்டுக்காரர் எவ்வளவு நேரம் காத்து கிடக்காரு. நீ வீட்டுக்கு போ. பிள்ளைகள் பாவும், நீ இல்லாம தவிச்சு போய் கிடக்கும். 3 நாள் ஆயிட்டு பிள்ளைகளை பார்த்து. போமா, போய் வீட்டுல போய் பிள்ளைகளை பாரு போ. சரியாத்த பாட்டி, மாலா இழிச்சக்கா நெட்டச்சி எல்லாருக்கும் போயிட்டு வரேன். என்ன சாயந்தரம் பாப்போம். மருமகளே, நல்லா இருக்கியம்மா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் நல்லா இருக்கேன். ஏம்மா, எங்களை விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்கம்மா. நீங்க இல்லாம எங்களால இருக்கவே முடியலம்மா. ரேகாம்மா, இனிமே அம்மா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் சரியா? உன் கூட தான் இருப்பேன். சரிம்மா. மருமகளே, அங்கேயே நில்லுமா. எதுக்கு நிக்க சொல்லுதீங்க? நான் வீட்டுக்குள்ள வர வேண்டாமா? மருமகளே, ஊருக்கண்ணெல்லாம் உன் மேலதான் கிடக்கு. அதனாலதான் அந்த பாவி பயிலுக்கு உன்னைய கூட்டிட்டு போய் கடத்தி வச்சிருந்திருக்கானுங்க. அதெல்லாம் தேவையா? இரு, ஆரத்தி எடுத்து திருஷ்டியெல்லாம் கழிச்சிட்டு பிறகு அத்தை உன்னைய உள்ள கூட்டு போறேன். எத்தே, நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க தே. எனக்கு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குதே, கண்ணீர் வருது. மருமகளே, அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கிடலாம் சரியா? முதல்ல வா, இங்க வந்து நில்லு, அத்தை ஆரத்தி எடுக்கேன். சரி தே, எடுங்க. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா, குளம் விளங்கும் குளமகளே வா வா, மணமகளே மருமகளே வா வா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, இந்த பின்னால நிக்கிற குண்டோதரம் கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போய் என் மருமக நல்லபடியா வாழணும் கடவுளே. மருமகளே, ஆரத்தி எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீ வீட்டுக்குள்ள போலாம். நல்ல வலது காலை எடுத்து வச்சு போமா. சரித்தே, போறேன். அடி சின்னவளே, இது என்ன கோலம்? குரலி வித்த காட்டுற கூட்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தவ மாதிரி இருக்கட்டி.